சமீபத்துலங்க நடிகர் திரு சூர்யா அவர்கள் நடத்துற இந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்லலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. யூடியூபர்ஸாக நீங்களும் வாங்குங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நம்மளுமே போய் டீமாக அட்டன் பண்ணிட்டு வந்தோங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் ஒரு டேக்அவே அப்படின்னு மிக முக்கியமாக ஒட்டுமொத்த சமூகமும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. நுணுக்கமான விஷயங்கள், நிறைய பேர் கவனிக்க தவறிய விஷயங்களாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் என்னென்ன ஏது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்ப்போங்க. என்னென்ன நடக்குது, என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம கொஞ்சம் பேசுவோம். இது ஏன் பேசணும்னா இன்றைக்கி தேதிக்கு கொஞ்சம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற பசங்களை வெட்டுறதும், அக்காவை காதலிச்சிட்டாங்கிறதுக்காக வெட்டுறதும், இப்படி ஒரு போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்கியிருக்காங்க, என்ன நடந்திருக்கு இந்த சமூகத்தில்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். இது உங்கள் அகரம்ல இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி போயிருந்தோங்க. போனோம், உட்காந்தோம், எல்லாம் வந்தாங்க, போனாங்க. திரு சூர்யா அவர்கள் வந்தாங்க, திரு கார்த்தி அவர்கள் வந்தாங்க, அவர்களின் தந்தை திரு சிவகுமார் அவர்கள் வந்தாங்க, திரு சூர்யா அவர்களின் மனைவி திருமதி ஜோதிகா அவர்கள் வந்தாங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க. இயக்குநர்கள் வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்திருந்தாங்க, நடிகர் திரு கமலஹாசன் அவர் வந்திருந்தாரு, எம்பி திரு சு வெங்கடேசன் அவர்கள் வந்திருந்தாங்க, இன்னும் சில சீஃப் கெஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க. பார்த்தோம். இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அகரம்ங்கிற ஒரு நிறுவனம் ஒரு 15 வருஷமா விதைன்ற ஒரு திட்டம் மூலமா மாணவர்களை படிக்க வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி கேள்விப்படும் போது, எப்படி மாணவர்களை படிக்க வைக்கிறாங்க? நிறைய பேர் தானே படிக்க வைக்கிறாங்க. ஏன் அகரம், ஏன் சூர்யாவினுடைய இது மட்டும் இப்படி ஆகும்னு போகுது அப்படின்னாங்க, 67% பேர் பெண் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுவும் அந்த பெண் பிள்ளைங்க எல்லாருமே பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் அதை நம்ம கற்பனை பண்ணவே முடியாது. சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு ரூம்ல ஒரு மணி நேரம் கரண்ட் போய் கொசு கடிச்சா நமக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு எரிச்சல் உண்டாகுது, நமக்கு அப்படி ஏன்னு வர்றோம், டிஎன்இபிக்கு ஃபோன் பண்ணி ஆச்சா பூச்சான் பண்றோம். அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா கரண்டே இல்லாத ஒரு கிராமம், மலை கிராமத்துல இருந்து அது அரசாங்கம் கொடுத்த அந்த புத்தகம், அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்ச அந்த பிள்ளைங்க அந்த புத்தகத்தை மட்டுமே நம்பி படிச்சா பொழைச்சிக்கலாம், படிச்சா பொழைச்சிக்கலாம், படிச்சா பொழைச்சிக்கலாம்னு 10ஆவதையும் 12ஆவதையும் கஷ்டப்பட்டு படிச்சு முடிச்சு அந்த ஊர் அளவில், அந்த பள்ளிக்கூடத்து அளவில் முதல் மதிப்பெண்கள் எடுத்து எப்படியாவது சாதிக்கணும்னு வெளிச்சம், அந்த தீப வெளிச்சத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து ஆனால் என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது கஷ்டப்பட்டு அப்படி நிற்கிறப்பங்க, அழகா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, உனக்கு நாங்கள் இருக்கோம், உன்னை நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ படிமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்க தானம்மா, வேற ஒன்றும் படிக்க அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் அழகாக அவங்கள கையை பிடிச்சி நகரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து பெரிய பெரிய பணக்காரவங்கள்லாம் இருக்கக்கூடிய ஏரியாவில் அவங்கள சோஷியலைஸ் ஆக்கி அவங்கள படிக்க வச்சு அவங்கள இந்த சமூகத்தில் அழகாக பொருளாதாரத்தில் ஒரு மேம்பட்ட ஒரு ஆட்களாக கொண்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயம் அப்படின்னாங்க. அதை விட பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, அவங்கெல்லாம் படிச்சுட்டு திருப்பி அதே வேலையை செய்கிறாங்க. அங்கே நடந்ததுலேயே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக, ஒரு மாதிரி ஸ்டன்னிங்காக என் மனசெல்லாம் அப்படியே ரொம்ப லேசாக ஆன ஒரு முக்கியமான விஷயம். அந்த மலை கிராமங்கள் அவங்க சொல்கிறாங்க, ஜவ்வாது மலைன்னு சொல்கிறாங்க, கல்வராயன் மலைன்னு சொல்கிறாங்க, திருவண்ணாமலை பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிட்டு கடலூர் பக்கத்துலன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவையும் சொல்லி அதனுடைய கிராமத்தினோட பேரை சொல்லி அவங்களுடைய ஆடியோ வீடியோலாம் போடுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது திருப்பி நாங்கள் அங்கேயே போய் சேவை செய்கிறோம், நாங்கள் மருத்துவர்களாக இருக்கோம், இப்போ அங்கேயே போய் சேவை செய்கிறோன்னு ஒரு 40 மருத்துவர்களுக்கு மேலே உருவாக்கியிருக்காங்க. இப்போ மருத்துவர்களை எல்லாம் நம்ம பார்த்தோம்னாலே நம்ம பார்க்குற டாக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்கன்னு பாருங்களேன், ரொம்ப ஹைஃபையாக இருப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு அனுபவம் உண்டு. ஒரு மருத்துவரை சும்மா போயிட்டு பார்த்துட்டு கதவை திறந்து அவர் முகத்தை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரணும்னா 3500 ரூபா. நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, பேசாமல் போங்க, அது எங்களுக்கு கவலை இல்லை. சார் இல்லை சார், ஒரு சின்ன சஜஷன் தான் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன வேணா இருக்கணும், அவர் முகத்தை நீங்கள் பார்க்கணும்னா 3500 ரூபா கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி மருத்துவ உலகம் எங்கேயோ போயிடுச்சு. நம்மளே நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போதுங்க அந்த டாக்டர்ஸை பார்த்தாலே தெரியும் அது நம்ம பிள்ளைங்க, அது நம்ம ஊர் பிள்ளைங்க, ஒரு ஏழை பிள்ளைங்க அப்படின்னு. ஏன்னா பொதுவாகவே டாக்டர்ஸ்லாம் இந்த வெள்ளையா ஃபேரா அப்படி தானே இருப்பாங்க. அப்படி இருக்க மாட்டாங்க. கருப்பா நம்மளை மாதிரி ஒரு பையன் மாதிரி அந்த பையன் இருக்கான். அந்த பையனை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இவன் நம்ம டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பையன்லாம் என்ன பண்ணுறான், திருப்பி வந்து ஏழைங்களுக்கு அந்த ஊர்லேயே நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கல்ச்சரை உருவாக்குறதுன்னு இருக்குல்ல, இது வந்து கல்ட்டுங்க. இது சர்வசாதாரணமாக செய்ய முடியாது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க எடுத்த அந்த ஆயுதம் தான். அவங்களுடைய ஆயுதம் ரொம்ப கூரான ஆயுதம். நீங்கள் வந்துட்டு எதை வேணா எப்படி வேணா அந்த கூரான ஆயுதங்களை, ஒரிஜினல் கூரான ஆயுதங்களை கூட நம்மளால் உடைச்சிட முடியும், சிதைச்சிட முடியும். ஆனால் இவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த கூரான ஆயுதத்தை சிதைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது.
அதுதான் கல்வி. இவங்க என்ன வேணா செஞ்சிருக்கலாங்க, எப்படி வேணா நான் வந்து மக்களுக்கு இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எங்கேயோ நான் படிச்சிட மாட்டேனா, எனக்கு பணம் கிடைச்சிடாதா, என்னை யாராவது இங்க போய் சேர்த்து விட்டுற மாட்டாங்களா, நான் எப்படியாவது முன்னுக்கு வந்து என் குடும்பத்தை முன்னேற்றிட மாட்டேனா அப்படின்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் பொம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த கல்விங்கிறத கொடுத்துட்டாங்கன்னா அந்த தீபம் அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு அந்த நிகழ்ச்சி தாங்க உதாரணம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து பேசின அந்த வார்த்தைகள் அதெல்லாம் அப்படி எனக்கு ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க முகம்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது, போவே மாட்டேங்குது அந்த அந்த பசங்களோட முகம். அது கேட்டுகிட்டே இருக்கு. என் பக்கத்தில் ஷர்மி உட்காந்துருந்துச்சு, முன்னாடி பையா பசங்க எல்லாம் மணி எல்லாம் உட்காந்துருந்தோம். ஷர்மிக்கெல்லாம் அழுக வந்துருச்சு, அப்படியே அழுகுது, அவங்க பேச பேச அழுகுது. அதைத்தான் திரு வெற்றிமாறன் சார் அவர்கள் சொன்னாங்க. அதாவது இதுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாத எனக்கே இவ்வளவு நெகிழ்ச்சியாக இருக்குன்னா இதை எல்லாத்தையும் செஞ்ச இதை உருவாக்குன திரு சூர்யா அவர்களுக்கு இது எப்படி இருக்குங்கிறத என்னால் கற்பனையே பண்ண முடியல அப்படின்னு. அதனால தான் அவரும் நிறைய இடங்களில் நம்மளால எமோஷனல் ஆகி அந்த அழுகிற காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நான் உருவாக்குனது விதை நான் போட்டதுன்னு சொல்ற மாதிரி நான் ஏதோ ஒன்று யோசித்தேன், அதுக்கு நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதில் வந்து நம்ம இந்த காலேஜ்லலாம் நிறைய பேர் சீட்டு கொடுக்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் நம்ம மறுக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இருந்தாலும் நம்ம புஷ் பண்ணி தொடர்ந்து இதை செய்யணும், ஏழை மாணவர்களை முன்னுக்கு கொண்டு வரணும். அவங்க இன்னும் நிறைய பேரை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி அவங்க சொல்கிறாங்க, நான் படிக்க வச்சேன், அகரம் மூலமாக நான் இன்னைக்கு படித்தேங்க, நான் இத்தனை பேரை இன்னைக்கு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் இத்தனை பேரை இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் இத்தனை பேருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு கம்பெனி உருவாக்கி ஆண்டர்பிரனராக இருக்கேன், என் கம்பெனியில் இன்னைக்கு 40 பேர் வேலை செய்கிறாங்க, அதில் அகரம்ல படித்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க நிறைய. இப்படிலாம் அவங்க சொல்லும்போது ஒரு செயின், ஒரு எஜுகேஷனல் செயின் எப்படி போயிட்டே இருக்குன்னு பாருங்களேன். நீங்கள் வேற எந்த செயின், ஒரு பணம் சம்பந்தமான ஒரு செயினை நீங்கள் வச்சிங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பான வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கல்விங்கிற செயின் வந்து பார்த்தோம்னா அழகாக அது வந்து தொன்று தொட்டு ஒரே மாதிரி அழகாக போயிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கு தோணுது, நான் அப்படி நம்பலை, மனிதர்கள் எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு செய்கிறவங்க தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை, இயல்பு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பசங்க கஷ்டப்பட்டு வறுமை தெரிஞ்சு பணத்தை பார்க்கக்கூடிய பசங்க அந்த பணத்தை எந்த விதத்தை தப்பானதுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, நல்லதுக்கு தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். இன்னொன்று, நான் ஒரு 2 விஷயத்த சொல்லி மட்டும் முடிக்க விரும்புகிறேங்க. ஒரு பொண்ணு சொல்லிச்சுங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை 12வது படித்து முடிச்சுட்டு வீட்டிலலாம் ரொம்ப கடன், சொந்தக்காரவங்கெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சா. வீடும் நம்மளுடைய வீடு இல்லை, ஆனால் இருந்ததே சின்ன வீடு, அதுவும் போயிடுச்சு. ஆனால் படிக்க மட்டும்தான் நான் செஞ்சேன், என் கையில் புத்தகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. 12வதுலேயே நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன், அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தவங்க என்னுடைய டீச்சர் கைடு பண்ணாங்க. அப்போ அகரமில் நான் போட்டிருந்தேன், அப்புறம் சேர்ந்தேன், அகரமில் சேர்ந்து படித்தேன். இன்னைக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ பெரிய உயரிய இடத்துல இருக்கேன், எனக்கு இத்தனை ஆயிரம் சம்பளம். திருப்பி என்கிட்ட இருந்து போன என்னுடைய வீட்டை எங்கள் அம்மாவுக்காக நான் அதை மீட்டு கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய வீடு என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மா கையிலேருந்து என் கையிலேருந்தும் பறி போன வீடு என்னுடைய கல்வி மூலமாக திருப்பி அது எங்களுக்கே வந்துருச்சு. இதை விட ஒரு சந்தோஷம் என்னங்க இருக்க முடியும்? அந்த பொண்ணுக்கு இது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு அதை கேட்குற நமக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை செஞ்ச அகரமுக்கும் அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஏதோ ஈரமாக மனிதர் உணர்வுகளோட பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேங்க. அப்போ அந்த பொண்ணு மேடையில் சொன்ன ஒரு வார்த்தைங்க, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் படித்து என்ன தான் செய்ய போகிறாங்க, பொம்பளை பிள்ளைங்கலாம் படித்து என்ன தான் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. அவங்க எல்லாருக்கும் எனக்கு என்னுடைய பதில் ஒன்றே ஒன்று தான், பொம்பளை பிள்ளைங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிச்சு. நானும் இந்த வீடியோவை அப்படி தான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்க படிக்கட்டும், எந்த தப்புமே கிடையாது. இந்த டாப் 10 மூவிஸில் திரு சுரேஷ் அவர்கள் சன் டிவியில் சின்ன வயசில் பேசுவாங்கல்ல, ஒரு படத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்லணும்னா அகரம் அறம். வெறும் கல்வி மட்டும் இல்லாமல் அறம் சார்ந்த கல்வியையும் சொல்லி கொடுக்குறதுங்கிறது இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப சூப்பரான விஷயம், தொடர்ந்து செய்கிறாங்க. இன்னொன்று, இந்த நான் சொன்ன மாதிரி மிக கூர்மையான ஆயுதம்ங்கிறது கல்வி தான். கல்வியை விட மிக கூர்மையான ஆயுதம்ங்கிறது எதுவுமே கிடையாது, இனியும் எதுவும் வராதுங்கிறது நான் நம்புகிறேன். அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன்ல, அக்காவை காதலிச்சிட்டாங்க, வேறு ஜாதிக்காரங்க காதலிச்சிட்டாங்கிறதுக்காக வெட்டி கொன்னுட்ருக்காங்க இந்த காலத்தில். ஒரு கூட படிக்கிற பையன் வந்துட்டு இன்னொரு பையனை, அது ஏன்னா அவனே ஒரு சின்ன பையன், பள்ளிக்கூட படிக்கிற பையன், அவன் இன்னொரு பையனை யாரோ உறவினரை காதலிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் வெட்டி கொள்றதா இருக்கட்டும். அப்புறம் ஒரு பையன் நல்லா படித்து முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கான், அவன் எப்படா முன்னேறி வரலாம், அவன் என்னை விட ஜாதியில் கம்மிடா, அவனை நான் வந்து பெட்டு வண்டான்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் வெட்டினான். இப்படிலாம் இருக்கக்கூடிய காலத்தில் படிங்கப்பா, தயவு செஞ்சு படிங்க. கல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, மனிதர்கள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் செய்யாதீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவன் பார்த்துக்கோங்க. சொகுசாக உட்காந்து வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் தான் அது நாங்கள் தான் இது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு, எங்களை விடலாம் யாரும் பெருசு இல்லைன்னா சொல்லிக்கிட்டு, அது ஒரு 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 அசிங்கமான பயன்படாத ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறதுக்கு பதிலாக எல்லோருக்கும் பயன்படக்கூடிய கல்விங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தால் வாழ்க்கை முன்னேறும், எல்லோரும் நல்லா இருக்கலாம்.
மகிழ்ச்சி. இதுதான் நான் அன்றைக்கி உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். கல்வி எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்திருக்குங்கிறதையும் நீங்கள் யார் இருக்கீங்களோ சொல்லுங்கள். எனக்கு என் வாழ்க்கையில் கல்வி தான் எல்லாமே எனக்கு கொடுத்தது. தமிழ் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. என்னுடைய அறம் தான் எனக்கு எல்லாமே கொடுத்தது. இன்றைக்கி நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன், இங்கே உட்காந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய கல்வி தான். அதனால் நான் கல்வியை என்றைக்குமே டாப்பில் தான் வைக்கிறேன். ஒரு துளி கூட நான் அதை இறக்கவே மாட்டேன். என்னடா அது படித்தவங்களாமா முன்னேறிட்டு இருக்காங்க, படிக்காத எத்தனை பேர்த்த காட்டுவானா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள நிற்க வச்சு சப்புன்னு கன்னத்தில் அடிங்க. ஏன்னா அவங்களால 10 பேருக்கு மேலே சொல்ல முடியாது. அதே இது கல்வியில் சாதிச்சுட்டு யார் பெரிய அளவில் இருக்காங்கன்னு கேளுங்க, 1 கோடி பேரை சொல்ல முடியும். அதனால படிப்பு தான் முக்கியம். இந்த மாதிரி யாராவது பேசினாங்களா அவங்க கூடலாம் சேராதீங்க. கல்வி தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம். நல்லா படிங்க. தொடர்ந்து அகரம் அவங்களுடைய சர்வீஸும் தொடரணும். அதுவும் தேநீர் இடைவெளி சார்பாக ஒரு மாபெரும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் அகரமுக்கும் அகரம் மாணவர்களுக்கும் நடிகர் திரு சூர்யா அவர்களுக்கும் அவர்கள் சார்ந்த அத்தனை பேர்த்துக்கும் அகரம் நிறுவனத்துக்கும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும்.